மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விடையா மற்றும் கடலூர் மாவட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைப்பது குறித்து கடந்த 29/5/2018 அன்று சட்டமன்ற பேரவையில் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி அம்மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க அங்கு போதிய சாத்தியக்கூறுகள் இல்லாததால் அத்திட்டம் அரசாணை நிலை எண் 11 தகவல் நுட்பவியல் B3 துறை நாள் 29/9/2019 படி வைக்கப்பட்டது. அதாவது ரெண்டுமே போன ஆட்சியில் வைக்கப்பட்டது. இருப்பினும் கடலூரில் அருகே உள்ள கொடுத்த விடையை படிக்கிறேன். சோழிங்கநல்லூர் எல்கோசஸ் பூங்காவில் 377 ஏக்கர் நிலப்பரப்பளவில் 2005 முதல் ஒரு ஐடி பூங்கா இயங்கி வருகிறது. அதில் விப்ரோ நிறுவனம் 72 ஏக்கர், HCL டெக்னாலஜி 45 ஏக்கர், மஹிந்திரா பிரைவேட் லிமிடெட் 45 ஏக்கர், காக்னிசன்ட் டெக்னாலஜிஸ் 18 ஏக்கர், ஃபோர்ட் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் 25 ஏக்கர் மற்றும் சதர்லாண்ட் குளோபல் சர்வீசஸ் லிமிடெட் 13.5 ஏக்கர் இடத்தில் சுமார் 68,000க்கு மேல் பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த இட தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் 2.33 லட்சம் சதுரடி பரப்பளவில் இதே பூங்காவில் ஒரு புது கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு விரைவில் திறக்கப்பட உள்ளது என்றதை தெரிவித்து, எனவே எதிர்காலத்தில் கடலூர் மாவட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைத்திட தேவை ஏற்படின் சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் அரசு அதனை பரிசீலிக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கோ ஐயப்பன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடலூர் மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டம். மாவட்டத்திலே பல்வேறு பொறியியல் கல்லூரிகளும் அரசு கலைக்கல்லூரிகளும் மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றார்கள். அவர்கள் பயின்று முடிந்தவுடன் வேலை தேடி சென்னை, பெங்களூர் போன்ற இடங்களுக்கு சென்று மிகவும் குறைவான வருமானத்திலே 20,000 30,000 கிடைக்கக்கூடிய வருமானத்திலே அங்கேயே தங்கி வேலை பார்க்கின்ற அந்த நிலையில் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள். கடலூர் மாவட்டத்தின் தலைநகரம். கடலூர் சட்டமன்ற தொகுதியிலே இதுவரை அரசு அலுவலகங்கள் தவிர எந்த விதமான தொழில் பெறுவதற்கான, படித்த இளைஞர்கள் வேலை பெறுவதற்கான எந்த சூழ்நிலையும் அங்கே இல்லை. கடல் மார்க்கம், தரை மார்க்கம், வான்வழி மார்க்கம் என்ற பல்வேறு நிலையிலும் அங்கே அனைத்து வசதிகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. நிலத்தடி நீரும் அங்கே நல்ல நீர்வளங்களோடு இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே படித்த மாணவர்கள் குறைந்த வருமானத்தில் இருந்தாலும் கூட இங்கே பெரிய டைடல் பூங்காக்கள், அந்த மாண்புமிகு அமைச்சர் சொன்னது போன்று பெரிய அளவில் இல்லாமல் சிறிய அளவிலாவது வருடத்திற்கு 500 மாணவ மாணவர்கள் வேலை பெறுகின்ற மினி டைடல் பூங்காவாவது அமைத்து மாவட்டத்தின் தலைநகரம் கடலூர் சட்டமன்ற தொகுதியில் எதுவும் இல்லை என்ற குறையும் நிவர்த்தி செய்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இங்கே பலர் இந்த மாதிரி பூங்கா கோரிக்கை வைத்ததனால் ஒரு விளக்கம் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்றிய அரசாங்கத்தில் இந்த துறையின் பெயர் மெய்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஆந்திராவில், தெலங்கானாவில், கேரளாவில் அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. கர்நாடகாவில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. எனவே உள்ளடக்கிய துறைகளாக இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் முதலில் டைடல் துவக்கும் போது தலைவர் கலைஞர் அதற்கு துறை அமைச்சராக இருந்து எல்காட் மூலமும் துவக்கப்பட்டதை தவிர இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் எல்கோசஸ் மட்டும்தான் தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கிறது. பாக்கி டைடல், நியோ டைடல், தகவல் தொழில்நுட்பம், ஈர்ப்பு,
அதற்கு சலுகை எல்லாமே தொழில்துறையில் இருக்கிறது. எனவே சரியான இடத்தில் கேட்டால் கையில் நிறைய வைத்திருக்கிறவர்கள் கொடுப்பார்கள் என்று நினைக்கிறேன். அந்தந்த துறையில் கேட்டால் அந்தந்த வகையில் வரும். இந்த துறையில் அந்த உரிமைகள் இல்லை என்றதை தெளிவாக கூறிக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஐயப்பன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2006 சட்டமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டது முதல் நான் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன். மிகவும் பின்தங்கிய மாவட்டம். அருள்கொண்டு மாண்புமிகு முதல்வர்களுடைய அனுமதி பெற்று மாவட்டத்தின் தலைநகரமாக இருக்கின்ற கடலூர் சட்டமன்ற தொகுதியிலே ஆங்கிலேயர் காலத்திலிருந்து ராபர்ட் கிளைவ் அவர்கள் இந்த கடலூரை தலைநகரமாக கொண்டு செயல்பட்டார்கள் என்ற நிலைகளோடு கடலூரிலே எந்த விதமான தொழிற்சாலைகளும் தொழில் பூங்காக்களும் சட்டமன்ற தொகுதியில் இல்லை. அனைத்து மாவட்ட தலைநகரிலும் நிறைய இருக்கின்ற காரணத்தினால் கடலூரிலே பயில்கின்ற மாணவ மாணவர்கள் உதவிடும் வகையாக, ஏழை மாணவர்கள் உதவிடும் வகையாக கடலூர் சட்டமன்ற தொகுதியிலே ஒரு சிறிய அளவிலாவது தொழில் பூங்காக்களை அமைத்து மீண்டும் பரிவுடன் பரிசீலனை செய்து அதை ஏற்பாடு செய்வார்களா என்று தாங்கள் வாயிலாக மாண்பு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, என் துறையில் இல்லாத அதிகாரமோ இல்லை திட்டமோ என்னால் செயல்படுத்த முடியாது என்றதனால் மாண்பு உறுப்பினரிடம் நான் கூற வேண்டியது அவர் கோரிக்கை நியாயமான கோரிக்கை, அனுதாபம் எனக்கு இருக்குது. ஆனால் எந்த துறையால் இது செயல்படுத்த முடியுமோ அந்த துறையில் அவர் கோரிக்கையை வைத்தார். அருமை அண்ணன் இங்கே வேளாண்மை துறை அமைச்சரும் கேட்டிருக்கிறார் அவர் மாவட்டத்துக்கு ஏதாவது செய்யணும் என்று. அருமை சகோதரர் தொழில்துறை அமைச்சர் எல்லாம் செய்து கொடுப்பார் என்று நான் கூறுகிறேன்.